கிறிஸ்துக்குள் மிக பிரியமான எங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆத்துமா இந்த நாட்களிலே திருப்தி ஆனது என்று பார்க்கும் பொழுது எந்த இடத்தில் ஆத்துமாக்கள் திருப்தியாக இருக்குது? என்றைக்குமே திருப்தி கிடையாது. பாருங்கள், ஆத்துமாவில் நிறைவானதை நாம் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அந்த ஆத்துமா எப்பொழுது சந்தோஷமாக இருக்கும், அந்த ஆத்துமா எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த ஆத்துமாவுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது திருப்தியே அடையாது. அந்த ஆத்துமா திருப்தி அடைய வேண்டுமென்றால் அதுதான் ஆண்டவர் இந்த இடத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 58:11 இப்படியாக சொல்லுகிறது அந்த வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். நீ வறண்டு போய் நீங்கள் நிற்கலாம், திருப்தி இல்லாமல் இருக்கலாம். எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணவங்க கிட்ட போய் கேளுங்க. 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க, 2 லட்சம் வாங்குறவங்க கிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என் ஆத்துமாவில் சந்தோஷமே இல்லைப்பா, என் ஆத்துமா எப்பொழுதும் திருப்தியாகவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை தான் இந்த இடத்தில் தேவன் அழகாக சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாவை நான் திருப்திப்படுத்துவேன், உங்கள் ஆத்துமாவை நான் திருப்திப்படுத்துவேன். நீங்கள் கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது உங்கள் ஆத்துமா திருப்தி அடைகிறது. கொஞ்சம் வருமானம் இருந்தால் கூட அந்த ஆத்துமா கடவுளை தேடும் பொழுது, அவரை தரிசிக்கும் பொழுது, அவரோடு அந்த ஆத்துமா இணையும் பொழுது அது திருப்தி அடைகிறதாம். அந்த ஆத்துமா திருப்தி அடைவது மாத்திரம் அல்ல, அவர் என்ன அழகாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்க, உன் எலும்புகளெல்லாம் அப்படியே புஷ்டியாகுமா. அந்த வார்த்தையை வாசித்து பாருங்க. ஏசாயா 58:11 நீங்கள் வாசித்து பாருங்கள். எலும்புகளெல்லாம் புஷ்டியாகிறது. உன் ஆத்துமா திருப்தியாக இருந்தால் உன் முகம் மலர்ச்சியாக இருக்கும். உன் ஆத்துமா திருப்தியாக இருந்தால் உன் குடும்பத்துக்குள் சமாதானம் காணப்படும். உன் சரீரம் முழுவதும் வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் மாறிடும். அதை தான் அவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா திருப்திப்படுத்து. உன் ஆத்துமாவை திருப்தி ஒன்னால் படுத்த முடியாது, குடும்பத்தாரால் படுத்த முடியாது. உன் வருமானம் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்தாது. சொத்து சுகங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் உன்னை திருப்திப்படுத்தாது. நீ கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் உன் ஆத்துமாவை ஊற்றும் பொழுது அந்த ஆத்துமாவுக்குள் திருப்தி வருகிறது. அந்த ஆத்துமா நிரம்பி வழியும் பொழுது அந்த சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், பில்லி சூனிய கட்டுகள், உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷன் எழும்பினாலும் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதாம். ஏனென்றால் அந்த ஆத்துமாவுக்குள் அவ்வளோ ஒரு புஷ்டி இருக்கிறது. அந்த ஆத்துமா மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது உன் முகம் மலர்ச்சியாய் காணப்படும், உன் முகம் மகிழ்ச்சியாக காணப்படும். அதுதான் நீ கர்த்தரிடத்தில் நடத்தப்பட வேண்டுமா, நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டுமா, நீ கர்த்தரோடு இணைந்து இருக்கும் பொழுது அந்த உன்னுடைய ஆத்துமா அவரோடு இணைந்து கொள்ளுகிறது. அதற்கு பிறகு உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நான் உங்களை வைப்பேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், உன் தோட்டம் இன்றைக்கு வத்தி போயிருக்கிறது என்றால் உன் ஆத்துமா குறைவுபட்டு இருக்கிறது. உன்னுடைய இடத்தில் வளர்ச்சி, எந்த இடத்திலையும் தானியம் இல்லாதபடி, நீரூற்று இல்லாதபடி இருக்கிறதா? உன் ஆத்துமா என்ன செய்கிறது? வறண்டு போய் இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். கர்த்தருக்கு நேராக திருப்பும் பொழுது அது மிகவும் வளர்ச்சி உண்டாகும், அது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆத்துமா ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டால் நீங்கள் எல்லாவற்றிலும் நிறைவை பெற்று விடுவீர்கள். அதனால் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவுமாய் இருப்பீர்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலும் கூட
குறையில்லாதபடி நீரூற்றாக மாற்றுவார், வற்றாத நீரூற்றாக மாற்றுவார். காட் பிளஸ் யூ. உங்கள் ஆத்துமாவை கர்த்தருக்கு திருப்புங்கள். அவர் உங்களுடைய ஆத்துமாவில் குடிபுகுந்து அவர் உங்களுடைய வளர்ச்சி உண்டாக்குவார். உங்கள் ஆத்துமா குறைவில்லாதபடி நிறைவை காணும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.